பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முதல்வர் ஜெயலலிதா 29 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய தமிழக வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கோரிக்கை மனுவை அளித்தார். ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக பதவியேற்ற பின்னர் முதலாக டெல்லிக்கு செவ்வாயன்று காலை புறப்பட்டுச் சென்றார். சென்னை போயஸ் கார்டனில் இருந்து விமான நிலையத்திற்கு காரில் புறப்பட்டுச் சென்ற முதல்வரை கட்சித் தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர். பிற்பகல் 2 மணிக்கு டெல்லி சென்றடைந்த அவருக்கு விமான நிலையத்தில் அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து முதல்வர் ஜெயலலிதா அங்குள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்று ஓய்வெடுத்தார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக ரேஸ்கோ சாலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்றார். அப்போது அவருக்கு அதிமுகவினர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் தமிழக போலீசாரின் மரியாதையையும் முதல்வர் ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து பிரதமர் மோடியை சந்தித்த முதல்வர் ஜெயலலிதா 29 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கோரிக்கை மனுவை அளித்தார். அதில் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும், பெரியாறு அணையை 152 அடியாக உயர்த்துவது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது உட்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அவருடன் தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ், முதல்வரின் தனிச் செயலர்களும் உடனிருந்தனர். இந்த சந்திப்பை தொடர்ந்து முதல்வர் ஜெயலலிதா மாலையில் தனி விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார்.